இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏற வண்டியில. இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னா ஆதரு. எல்லாரும் சேர்ந்து என்ன கன்வின்ஸ் பண்ணீங்களா? இப்ப பாத்தியா இந்த அவமானம் நமக்கு தேவையா? எங்க என்னாச்சு? ரோஹிணி பக்கத்துல போய் ஒரு தண்ணி போட்டுல வாங்கிட்டு வாயே. ஏங்க இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? இல்ல இல்ல விடுங்களேன், விட்டு தள்ளுங்க. அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்களேன், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ரோகிணி நில்லு. ஐயோ என்ன கௌதம்? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நமக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? கௌதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கௌதம், ப்ளீஸ் கௌதம் ப்ளீஸ். கொஞ்சம் நில்லு, ஒரு நிமிஷம். நீ மட்டும் இல்லனா இந்த பாட்டிலுக்குள்ள பாய்சன் இருக்கு. இதை நான் குடிக்கிறதோ குப்பையில தூக்கி வீசுறதோ உன்னோட கையில தான் இருக்கு ரோகிணி. ஐயோ கௌதம், நான் தான் சொன்னேன்ல, என் அண்ணன் அண்ணி சித்தி எல்லாரும் இங்க இருந்து கிளம்புனதும் நான் எப்படியாவது அவங்கள சமாளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்ல கௌதம். அப்புறம் என்ன, எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் உன்னை டார்ச்சர் பண்ணல ரோகிணி, நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சந்தோஷமா வாழவும் விடாம நிம்மதியா சாகவும் விடாம நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க ரோகிணி. இன்னும் அரை மணி நேரம் தான் ரெஜிஸ்டர் இருப்பாராம். இன்னைக்கு விட்டா இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு ரோகிணி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது ரோகிணி. உன்னை இழந்துட்டு நான் நடப்பேனமா வாழ்றதை விட நான் ஒரேடியா செத்துறேன் ரோகிணி, ஒரேடியா செத்துறேன். ரோஹிணி ரேவதி என் தங்கச்சிங்க 2 பேருமே மனம் போன போக்குல எதுவுமே பண்ண மாட்டாங்க.